தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை சென்னையில் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதல்வர் மருந்தகங்களில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு. சர்ஜிக்கல் நியூட்ராசியூட்டிக்கல் பொதுமக்களுக்கு சந்தை மதிப்பை விட 75% வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஆன நீரிழிவு, ரத்த அழுத்தம் போன்றவற்றின் மருந்துகள் விலையில் மலிவான விலையில் கிடைக்கும். முதல்வர் மருந்தகங்கள் மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் என முதலமைச்சர் உறுதி. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி புறக்கணிப்பு. ஓனா யார், வெள்ளாடு யார் என்பதை சொன்னவரிடம் கேளுங்கள். சென்னையில் இபிஎஸ் பங்கேற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை புறக்கணித்த செங்கோட்டையன் காட்டம். தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக தொடர் தோல்விக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயதீபாவின் அழைப்பை ஏற்று விழாவில் பங்கேற்றதாக ரஜினிகாந்த் விளக்கம். ஓனாயும் வெள்ளாடும் சேர்ந்துவிடும், எடப்பாடி பழனிசாமி திறந்த மாட்டார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அழித்து விடுவார் என புகழேந்தி காட்டம். அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டம் நடத்தினால் என்ன? ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் கேள்வி. ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு போராட்டம் வலுக்கிறது. பொள்ளாச்சி பாளையங்கோட்டையை தொடர்ந்து சங்கரன் கோவிலில் ஹிந்தி எழுத்துக்கள் அழித்து திமுகவினர் போராட்டம். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலை வரையற்ற வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீன்பிடி தொழில் முடங்கியது. கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேருக்கு மார்ச் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. செம்பரம்பாக்கம் ஏரி மீண்டும் முழு கொள்ளளவை எட்டுகிறது. குடிநீருக்காக அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 64,440க்கு விற்பனை. முதலமைச்சரை விமர்சிக்கும் அன்புமணிதான் கோழை. வழக்கிற்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிட்டவர் அன்புமணி என அமைச்சர் சேகர் பாபு கண்டனம். பொறியியல் கல்லூரிகளில் தொழில்நுட்பம், நூலகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அண்ணா பல்கலைக்கழகம் ஆய்வு. மாணவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லாத கல்லூரிகள் மீது நடவடிக்கை. அமெரிக்க நிதி உதவி நிறுத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவை அவமதிக்கிறார் அதிபர் டிரம்ப். மத்திய அரசு மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்தது ஹமாஸ். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இருதரப்பிலும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏப்ரல் 8 மற்றும் 9 தேதிகளில் அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். காங்கிரஸில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு. ஆப்கானிஸ்தானில் தடை செய்யப்பட்ட பெண்கள் வானொலிக்கு மீண்டும் அனுமதி. விதிமீறலில் ஈடுபட மாட்டோம் என உறுதியளித்த நிலையை தொடர்ந்து தலிபான்கள் நடவடிக்கை. நைஜீரியாவில் டேங்கர் லாரி பேருந்து மீது மோதியதில் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தது. பேருந்தில் பயணித்த 14 பேர் உடல் கருகி உயிரிழப்பு.
இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிக்க அமெரிக்கா வழங்கிய நிதியை பயன்படுத்தவில்லை. அமெரிக்க நிதியிலிருந்து 7 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் விளக்கம். கரூரில் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட 3 மாணவர்களில் ஒருவர் கைது. ஜப்பானில் ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலால் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சாலைகளில் பனிக்கட்டுகள் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. பல்கேரியாவில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரம். யூரோ நாணய பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பிய யூனியன் அலுவலகம் மீது சிவப்பு மை வீச்சு.